தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணத்தை ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. தயவு செஞ்சு உடன்பிறப்புகள், திமுகவின் உடன்பிறப்புகள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா, அது உங்க மனதை புண்படுத்துற மாரி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, விஜய் அவர்களுடைய அறிக்கையும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இவ்வளோ ஹார்ஷா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவங்களுடைய இந்த கட்சி, பாஜக, அதிமுக, கள்ள உறவு அப்படின்னு இது வந்து ஒரு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் பிளாக்டு அறிக்கை அப்படிங்கிற மாரி இருக்கு. விஜய் அவர்கள் இந்த அறிக்கையில என்ன பேசியிருக்காரு? அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு? இதுக்கு திமுக தரப்புலயும், அதிமுக தரப்புலயும் எப்படிலாம் எதிர்ப்புகள் வரப்போகுது? இத மீடியாக்கள் டிபேட்டா எடுத்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? டீட்டெயில்டா ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இடி ரைடு இதில் வந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊழல் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசும், அதாவது ஆளும் ஆட்சியில் இருக்கிற திமுக அரசும் அதிமுகவும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் பண்ண, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதிமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு, இதுக்கும் எனக்கும் எங்க சம்மந்தமும் கிடையாது அப்படின்னும், எங்களை விட, அதாவது திமுக கட்சியை விட அதிமுக ஆட்சியில் தான் அதிக வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கு. இப்போ வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அதிக வழக்குகள் அதிமுக மேலே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 வருஷமாக நிதி கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா வந்து தமிழக அரசை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு அந்த கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு இந்த 4ஆம் ஆண்டு போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கு, அதுவும் தனியாக பிரதமரை பார்த்து சந்திச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து குடும்ப நலன் காரணம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில நலன் தான் காரணம். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு நாங்கள் ஏன் வந்து போய் சமரசம் செய்யணும் பாஜக கூட அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க? அதிமுக போடப்பட்ட வழக்கில் அப்புறம் எதுக்கு 2 முறை தமிழக அரசு போய் ஸ்டே வாங்குறீங்க? எதுக்கு வந்து விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அப்போது இங்க அதிமுகவும் தப்பு பண்ணியிருக்காங்க, திமுகவும் தப்பு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன போட்டின்னா, யார் அதிகமா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போட்டியாக இருக்கு. தமிழக மீடியாக்கள் மூடி மறைக்கிறது நமக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. முக்கியமா அதிமுக, பாஜக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிபேட்ஸ் பண்ணாங்களோ, அதுல 1% கூட இந்த டாஸ்மாக் ஊழல்ல திமுக சம்பந்தப்பட்டதும், திமுகவுடைய நெருங்கிய அதாவது குடும்ப உறவுகள் மேலே ரைடு பண்ணதும் இவங்க எதுவுமே வந்து இவங்க டீட்டெயில்டாக கிளியராக எடுத்து வைக்கவே இல்லை தமிழக மீடியாக்கள். ஸோ இது எல்லாமே விட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஏன்னா அவர்கிட்ட இந்த அறிக்கை வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கே போயிட்டாரு, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பிஜேபிக்கு கூட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடி ரைடு மூலியமாக டெல்லி போயிட்டு பிரதமர் மோடியை தனியாக சந்திச்சு, அதுவும் அந்த ஃபோட்டோ வெளியே வந்து அவர் உட்கார்ந்துருக்க தோரணை, அவர் பேசின தோரணையெல்லாம் பார்த்து இது வந்து சமரசம் பண்ண தான் போயிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பயங்கரமாக விமர்சனம் வச்சாலும், விஜய் அவருடைய விமர்சனம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாகவே இருந்திருக்குன்னு சொல்லணும். முதல்ல அந்த அறிக்கையை படிக்கிறேன் நான். அவர் என்னென்ன பேசியிருக்காரு, தலைப்பு என்ன வச்சிருக்காருன்னா, குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தான் பணிந்து தலைவழங்கி அடைக்கல புகுந்த திமுக தலைமை. இதோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெரிய கதையை சொல்லும் போல. ஏன்னா பாஜக பேரை சொல்ல மாட்டாரு, பாஜகவுடைய விஷயத்தை பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த டைட்டிலே ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தில் ஆடுகின்ற ஊழல் கபடதாரிகள் திமுக அரசியல் எதிரி என்றும், ஒன்றியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்திருந்தோம். ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம். அதிமுக, பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம். அதேபோல் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல் அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையே தெரிவித்திருந்தோம். அதையும் நிரூபித்தது போல அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் டெல்லி பயணம் அமைந்துள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெய்டு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ரெய்டு நடக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு அமைச்சரும் டெல்லி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெய்டு பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அதையும் சுட்டி காட்டியிருக்காரு. டாஸ்மாக்
ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களிடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணை தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இதை நீங்கள் நல்லா கவனிங்க. தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இடைக்கால தடையும் வாங்கியது. அதாவது டெம்பரரியாக தடை விதிச்சிருக்காங்க இந்த ரைடு நடத்துறதுக்காக. எனினும் இது நிரந்தர தடை அல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டு அதற்கேற்பால் போல் அமைந்துதான் இந்த நிதி ஆயோக் கூட்டம். அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கு கரெக்டாக அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்துருச்சு, அதனால் அவங்க போய் இதை சமரசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது முதல் பேஜ். 3 பேஜ் கொடுத்துருக்காரு அறிக்கை. 2வது பேஜ், சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது அக்கூட்டத்திற்கு செல்லாமல் தான் செல்லாததற்கு காரணங்களை அடுக்கி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அப்போது சொன்ன காரணங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் செல்ல வேண்டும்? எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடு. போன டைம் போகலன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கான காரணங்கள் வீடியோவாக போட்டிருந்தாரு. ஆனால் அந்த காரணங்களும் இன்னும் அப்படியே அப்ளிகபிளாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் மட்டும் ஏன் செல்லணும்? அதுக்கு எல்லாமே காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடு அப்படிங்கிறாரு. என்றைக்கு இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பை போல உணர்ந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 1000 கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்றார். பிரதமரையும் வேறு தனியாக சந்தித்தார். உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாக தன் குடும்பத்திற்காகவும் ஒன்றிய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா? அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பதை தெரிந்து திமுக அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சி குழாவி வரவேற்க இயலும்? நாம் ஏற்கனவே சொன்னது போல இதுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள மறைமுக கூட்டின் வெளிப்பாடு. இச்சூழலில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை உற்று நோக்கினாலே பூனைக்குட்டி வெளியே வந்தது புலப்படும். அந்த புகைப்படத்தில் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு புறம் முன்வரிசையில் நிற்கிறார். அதே முன்வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் அவர்கள் நிற்கிறார். இதற்கு என்ன பொருள்? ஒருவருக்கு வெளிப்படை கூட்டணி என்பதால் முன்வரிசை, இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை என்பதால் இதுதான் உண்மை. ஒரு சாதாரண நிகழ்வு போல தோற்றம் கொண்டதாக காணப்பட்டுள்ளது. ஆனாலும் திமுக பாஜக இடையே மறைமுக கூட்டும் பேர அரசியலும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இதுவே இதன் பின் இருக்கும் மிகப்பெரிய உண்மை. ஒன்றிய பாஜக அரசில் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்து விட்டனர். இந்த கூட்டத்தில் இதுக்கு பாஜக ஆட்சி இல்லாத ஒரு முதலமைச்சர் யார் போயிருக்காங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. இதுவே வேற யாராவது போயிருந்தாங்களா இவங்க இதை சங்கி அப்படின்னு ஒரு பெயிண்ட் டப்பை எடுத்து அடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களே போய் நின்று இவங்களே பேசுனதா இவங்க தங்களை சங்கியாக உணர்ந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் நிற்கிறாங்க. ஆனால் கூட்டணியிலே இல்லாத பாஜக ஆட்சியிலே இல்லாத ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எந்த அரசியலும் பின்புலம் இல்லாமல் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அரசியல் பின்புலத்தில் தான் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இது 3வது பேஜ். அடுத்தது நான் வரேன். எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவதும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கைகுலுக்கி காலில் விழுவதும் தான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென இந்த வருடம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன?
இது மாநிலத்தின் நிதியை பெறுவதற்காக மட்டுமல்ல, இது மாநிலத்தின் நிதியை பெறுவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்களுக்கும் தெரியும். இது மாநிலத்தின் நிதியை பெறுவதற்காக மட்டுமில்ல, தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்களுக்கும் நன்கு தெரியும் அப்படிங்கிறார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் நேர்முக கூட்டு, மறைமுக கூட்டணி என்று ஒன்றியத்தில் ஆளும் பிளவுவாத பாஜகவிற்கு சமரசம் வீசியாவது இனி காலத்தை ஓட்டி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. இப்படி இருமாப்பு கணக்குகளை போடுபவர்களுக்கு எம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டனர் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். குறிப்பாக வருங்காலங்களில் பிளவுவாத பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியமில்லை. அந்த அளவில் தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து அவர்களிடம் நெடுஞ்சான் கிடையாக திமுக சரணாகி அடைந்தது. அந்த அவமான திமுக அரசின் ஊழல் பெருச்சாளிகளின் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு தமிழக வெற்றி கழகம் உண்மையான மக்களாட்சி அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் இப்படின்னு இந்த உரையை முடிச்சிருக்காரு. இப்போ இது இவர் சொன்னது எல்லாமே இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்டுக்குள்ளாக தான் ஆக போகுது. ஆனா இந்த டிபேட்டை தமிழக மீடியாக்கள் பண்ணுவாங்களா? இதே மாதிரி அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா அவங்க போய் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ இது டிபேட்டாக ஆகியிருந்திருக்கும். ஆனால் திமுக 3 வருஷமா கலந்துக்காம இந்த வருஷம் மட்டும் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து மாநிலத்தின் நலனுக்காக அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பூசி மொழுகிற வேலை. இப்போ இவங்க திமுக கட்சியோடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ரியாக்ஷன் வந்து திமுக வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும்தான் வரும். இப்போ சிபிஎம், சிபிஐ, அப்புறமா விசிகா இந்த மாதிரி கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கடுமையாக விமர்சனங்களை முன் வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவும் மாட்டாங்க, போராட்டம் பண்ணவும் மாட்டாங்க. இப்போ திமுகவோடு பாஜக போய் பேசுறாங்க, உறவு வைக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த கூட்டணியிலே இருக்கிறவங்க. ஆனால் அவங்க கூட்டணி இல்லாத அதிமுக போய் அவங்க கூட கூட்டணி வச்சாங்கன்னா அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போது இந்த முரண்பாடுகளை பாருங்கள். நம்ம அப்போது ஒரு 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 காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அல்லது ஒரு சொற்ப வெற்றிக்காக மக்களோட நலனை வந்து மனதில் வைக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னனாலும் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து திமுக தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்கு திமுக ஓட்டு போடுங்க. ஆனால் திமுக பாஜகவோட வந்து உறவில் இருப்பாங்க, அப்போ தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இது என்ன கணக்குன்னே தெரியல இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் கடந்த 4 ஆண்டு வருடங்களாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதா விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுடைய கருத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? இதுக்கு என்ன மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஊபிஸ்கள் வந்து உடன்பிறப்புகள் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அல்லது திமுகவுடைய தலைமை அஃபிஷியல் தலைமையிலேருந்து ஏதாவது எதிர்ப்புகள் கிளம்புமா, இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதையெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அவங்களுடைய கட்சியுடைய முன்னணி உறுப்பினர்களும் எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட போகுது. எப்போவுமே ஒரு விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்பட்டால் இந்த சாதி அடிப்படையிலான அரசியல் வச்சு இந்த மீடியாக்கள் அந்த விஷயத்தை வந்து அப்படியே மூடி மறைச்சிடும். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் பெரிய பூதாகரமாக ஆகிட்டு இருக்கு. அது வந்து பூதாகரமாக ஆக்கப்பட்டால் அது மிகப்பெரிய எதிர்பார்க்காத பூதாகரமாக ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நம்ம இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பற்றிய கருத்துக்கள், அவருடைய அறிக்கையில் உள்ள கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? அதை ஹானஸ்ட்டாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.